இந்த செடியில தான் நம்ம கருவேப்பிலை வடிச்சாங்க பாருங்க. எனக்கு கருவேப்பிலை போட்டாச்சு. வரமிளகா கிள்ளிக்கிட்டு இருக்காரு. கருவேப்பிலை இருக்கு, வரமிளகா கிள்ளி ஆகுது. திரும்பி ஒரு மிக்சர் பண்ணி முறையாக தாளிப்பாங்க பேர். நீ கொஞ்சம் வர டேஸ்ட் பண்ணி வேறு பாருங்க. மிளகா போடணும். எங்கே வர போகிற? அடுத்தது வாழைக்காவெல்லாம் வந்து இந்த ஸ்லைஸ் எல்லாம் எடுத்து ஆர்டராக அடுக்கிக்கிறாரு. அடுக்கிக்கிட்டு அடுத்தது ஸ்பீடாக போட முடியும். அப்போதான் ஸ்பீடாக போட முடியும். செக்கு செக்குன்னு எடுத்து. அந்த பத்ரி படமா என்ன படம்? யூத்தில் விஜய் போடுவார் பாருங்க. இவர் வந்து இவர் தான் அடுத்தது நமக்கு காட்டுற அம்மஞ்ச காட்டுங்க. அடுத்தது இவன் தான் அடுத்தது நமக்கு இதாக வர போறான். கண்டென்ட் எல்லாமே அவன் தான் பண்றதெல்லாம். இந்த மாரி அவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்ய போறாரு. உருளைக்கிழங்கு ஸ்லைஸ். அந்த பாய் அந்த கட்டை தான் கரெக்டு. அடுத்து மாவு பஞ்சிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. பாத்துங்க. என்ன பஜ்ஜிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அட்டகத்தி சண்டையில ரத்தம் முட்டும் மண்டையில பட்டாக்கட்டி ஸ்டைல்ல பெறலா நான் வில்லனுக்கே பெரிய வில்லன்டா. அடுத்து எங்க இருக்கு உருளைக்கிழங்கு? எங்க இருக்கு உருளைக்கிழங்கு? இதா இருக்குங்க. எங்க இருக்கு? இதா இருக்கு. இதா உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இது வேற பஜ்ஜி இதோ இருக்கு. பஜ்ஜா? வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி இதோ இருக்கு. இது வாழைக்காய் தானே? சரி வாங்க 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 வாங்க. அடுத்து வாங்க மிதன் வாங்க. பேசிட்டே வா. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது வாழைக்காய வண்டி பொறிக்க போறோம். வாழைக்காய இதான் எங்க டீம், வாழைக்காய் டீம். பஜ்ஜி எப்படி டேஸ்டா இருக்குமா? எப்படி இருக்கும்? டேஸ்டியா இருக்கும். எப்படி? அதுக்கு என்னென்ன சேர்க்கணும்? அதுக்கு மாவு, பஜ்ஜி, உப்பு பஜ்ஜி மாவா? ஊர்ல என்னென்ன பஜ்ஜி போட்டா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்? இந்த வண்டி வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. கிட்ட வச்சுங்க மைக்கு. வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. வேற என்னென்ன பஜ்ஜி எல்லாம் போடலாம்? அடுத்தது வெங்காயம் பஜ்ஜி போடலாம். வேற கத்திரிக்காய் பஜ்ஜி போடலாம். சரி. அடுத்த மிளகாய் பஜ்ஜி போடலாம். அவ்வளவுதான். முட்டை பஜ்ஜி போடலாம். எது இருக்கிறதுல டேஸ்ட் பஜ்ஜி? முட்டை பஜ்ஜி. சோடாப்பு கலந்துட்டு வேறு சொல்லு. சோடாப்பு கலந்து இருக்காரு. யார் வீட்டுல சமையல் பண்றோம்? பேர் என்ன? ஒரு ஐயா பேரு சொல்லுவல, நேற்று சொன்னால அந்த ஐயா பேர் என்ன? பாண்டி. பாண்டி ஐயா வீட்டுல சமையல் பண்றோம். யாரும் லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஏன் சட்டை போடாம வந்தீங்க? எத்தனை பேர் அடிச்சீங்க பள்ளிக்கூடத்துல? கொஞ்சம் 2 பேரா இருக்கும். கொஞ்சம் 2 பேரா? 2 பேர். ஒரு பேரு பேரெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. மாட்டிப்பீங்களே எங்க சொன்னேன். சேகர் என்ன வந்து அடிச்சிருவாப்ல. சேகர் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 15 பஜ்ஜி போட போறாரு. உப்பு ஓட்டுனா உப்பு எரியுது. கிட்டத்தட்ட பஜ்ஜி போடுறாங்க. பஜ்ஜி பாருங்க. பஜ்ஜி டீ கடையில கூட போட்டுருக்கு. பட்ஜெட் தட்டி விடுறாங்க. இன்னைக்கு லைட் பழைய பஜ்ஜி மாதிரி போடல. நீ புது பஜ்ஜி டிவிக்கே பஜ்ஜி.
டிவிக்கு ஜெயிச்சா பஜ்ஜி போட்டாச்சு. என்ன பேசுன்னு சொல்லு. எல்லாரும் துண்டை போட்டாங்க, நாங்க பஜ்ஜி போடுறோம். மஞ்சள் கலர்ல எடுத்து சேப்பு பஜ்ஜி போடுவோம். ஹலோ, பஜ்ஜி பின்னல் பஜ்ஜி இது பேரு. போட்ட வேகத்துக்கு பாருங்க. ஒருத்தன் பேர் சின்சான் இருக்கு, ஒருத்தன் பேர் பிராங்க்லின் இருக்கு. அவங்களும் எனக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். ஓடுற பாருங்க அப்படியே. இவெல்லாம் பெரிய பொறுக்கி. பாருங்கம்மா, கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து பஜ்ஜி போட வந்திருக்கோம். பஜ்ஜி இது என்ன பஜ்ஜின்னு பாத்தீங்கன்னாக்க வாழைக்காய் பஜ்ஜி மற்றும் உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் இருக்கு. எண்ணெய் ரெடியா இருக்கு பாருங்க, பொரிஞ்சு தள்ளுது. பாருங்க பொரிச்ச இதை கிட்ட வாங்க பாருங்க பாருங்க, நல்லா ஜூம் எடுங்க. கிட்டத்தட்ட வந்து வாழைக்காய் பஜ்ஜியை கிட்டத்தட்ட ஒரு 60 பஜ்ஜி போட்டுருவேன். என்ன உள்ள போட்டுறாத பாருங்கம்மா, இதை பாருங்க பாருங்க எப்படி ஸ்லைஸ் போட்டிருக்கோம். என்ன பண்றோம்னு பாருங்க. இப்படி எடுத்துக்கிட்டுங்க, இப்படி ஸ்லைஸ் பண்ணி அதுல போட்டீங்கன்னா அப்படி பொரிஞ்சு வருவாங்க பாருங்க மேல. அப்படி ஸ்லைஸ் பண்ணி அப்படி தூக்கி அப்படி உள்ள விட்டோம்னா சறுக்குன்னு ஓடுது பாருங்க. அப்படி பாருங்க, அப்படி கிட்டத்தட்ட அரை பஜ்ஜி இது அப்படி உள்ள விடணும். இது பாருங்க, இது வந்து நல்லா முழுசா ஸ்லைஸ் போட்டு ஓகே பண்ணி அது உள்ள அப்படி விட்டீங்கன்னா எண்ணெய் பில்ல வரும். கிட்டத்தட்ட மாவு எல்ல போறீங்க பஜ்ஜில. இதெல்லாம் சுத்தமா வச்சு எடுத்துட்டா அப்புறம் எப்படின்னு கிடக்கும். எப்படி இருக்கும்னாக்க நீங்க அதை சொல்லி விட்டுறாதீங்க. இப்போ பாருங்க, இப்போ ஸ்லாய் பண்ணுங்க. இதே போட்டு விட்டுருவோம். இல்லை இப்போ இருங்க ஒரு நிமிஷம். சிலாய் விடுறத பாருங்க எப்படின்ட்டு. இப்படி பண்ணிக்கிட்டு அப்படி சிலாய் பண்ணணும். சிலாய் விட்டுக்கிட்டு இருக்கோம்னா வைங்க, பஜ்ஜி ஓகே ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, பொண்ணு இடத்துக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட இந்த பஜ்ஜி எவ்வளவுக்கு விற்பனை ஆகணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்றோம். பாருங்கம்மா, எடுத்து நம்ம தாம்பளத்தில் நம்ம ஃபுல் பண்ண போறோம். பாருங்க, எண்ணெய் ஆயில் வடிஞ்சு விட்டேன்னு அப்படி தள்ளி விட்டோம்னாக்குங்க பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சு. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பஜ்ஜி போட்டிருப்போங்க ஊருக்கு. பாருங்க கிடக்கு பாருங்க. இவர் தான் இப்போ பண்ண போறாரு. எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க பிளேட்ல. நீ பிளேட் எடுத்து போடா உங்களுக்கு. 4 பஜ்ஜி எடுத்து வைங்க பிளேட்டுக்கு. சாப்பிட்டுருவாங்க. சட்னி ஊத்து அந்த பெரியப்பாட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பெரியப்பா தான் சாப்பிட்றாங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி வேணா வாங்கி பெரியப்பா டேஸ்ட் பண்ணி. தண்ணி எடுத்துடா தம்பி பெரியப்பா. என் பிள்ளை போட்ட பஜ்ஜி ரொம்ப டேஸ்டாக இருக்கு, அருமையாக இருக்கு. ரொம்ப சட்னி வந்து தேங்காய் சட்னி வச்சுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் வந்து ரொம்ப இனிமையாக சாப்பிட்டு விட்டுருவேன். தண்டி தான் சாப்பிட்றாப்புல. இன்னொரு பையன் சாப்பிட்டு தூங்குறாப்புல. அடுத்து ஒரு பிளேட் போட போறாரு. பெரிய பெரிய காம்பளம் தான். நீங்க சொல்லுங்க, இப்ப இவரு சொல்ல போறாரு. சாப்பிட்டு சொல்லுங்க. அசட்டல்